ஆகஸ்ட் 13 காலை 5:30 மணி அளவில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் உருவாகியிருக்கு. ஆகஸ்ட் 14, 15 ஆகிய தேதிகள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலையும் கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும், இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமசந்திரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்துல கடந்த சில நாட்களாகவே பல மாவட்டங்கள்ல வெப்பச்சலன இடிமழை பதிவாகிய நிலையில கடந்த 2 நாட்களாக வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படுது. பகல் நேர வெப்பநிலை குறைந்தும் ஆங்காங்கே சாரல் மழையும் பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஆகஸ்ட் 13 இன்று காலை 5:30 மணி அளவுல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் உருவாகியிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதை பார்ப்பதற்கு முன்னதான் தமிழகத்துல இதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆகஸ்ட் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைந்தே காணப்படும். வட மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி கனமழைக்கோ இடியுடன் கூடிய மழைக்கோ தற்போதைய சூழல்ல வாய்ப்பில்லை. பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பதிவாகக்கூடும். அதே சமயத்துல வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக ஆகஸ்ட் 14, 15 ஆகிய தேதிகள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலையும் கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக மீண்டும் வலுவடைவதற்கான ஒரு சாதக சூழலும் காணப்பட்டு வருகிறது. இந்த தாழ்வு பகுதியின் தாக்கம் எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கோவா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல அடுத்த 10 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இன்றைய தினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல இது மத்திய இந்திய ஊடாக மகாராஷ்டிரா நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படும் சூழல்ல அடுத்தது புதிதாக மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகஸ்ட் 18 வாக்கில் உருவாகக்கூடும். அந்த தாழ்வு பகுதியும் இதே பயணத்துல தான், இதே பாதையில தான் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மற்றும் கோவா, கர்நாடகா மாநிலங்கள்ல பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்க ஒரு சாதக சூழல் அடுத்த 10 நாட்களுக்கு காணப்படுகிறது. இந்த பருவமழை தீவிரமடைவதன் காரணமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி தாக்கம் இல்லாவிட்டாலும் இன்று முதல் 3 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் சாரல் மழையும் ஆங்காங்கே பதிவாகும். அதன் பிறகு வறண்ட வானிலையும் பகல் நேர வெப்பநிலையும் அதிகரிக்கும். குறிப்பா தமிழகத்துல ஆகஸ்ட் 18 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் வறண்ட வானிலையுடன் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான சூழல் இருக்கு. இந்த பருவமழை தீவிரமடையும் சூழல்ல நீண்ட நாள் விடுமுறை, அதாவது ஆகஸ்ட் 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள் விடுமுறை வர இருக்கு. இந்த விடுமுறை நாட்கள்ல எங்கெங்கு செல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக தமிழகம் மற்றும் கேரளா மாநிலங்களில் அனைத்து பகுதிகளுக்குமே செல்லலாம். எந்தவித வானிலை இடையூறும், வானிலை பாதிக்கக்கூடிய வானிலைக்கும் வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்துல வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மும்பை போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் சற்றே வானிலை நிகழ்வுகளுக்கு தகுந்தவாறு திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு மும்பை, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திராவின் வடக்கு பகுதி, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல பருவமழை தீவிரமடைந்து அதீத கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள், கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பருவமழை சாதாரணமாக மழை பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்கள்.